உலகில் மகத்தான செயல்கள் எதையும் சாதித்து விட முடியாது. நீ என்னதான் ஓடி ஓடி உழைத்தாலும் சிலர் உன்னை பார்த்து நீ என்ன செய்து விட்டாய் என்று நிச்சயம் உன்னை பார்த்து கேட்பார்கள். அந்த நேரத்தில் பதிலளிக்காமல் இருப்பதே சிறந்த பதில். உண்மை அன்பிற்கு பல நிலைகள் உண்டு. தொந்தரவு செய்யாமல் இருப்பதே அன்பின் கடைசி நிலை. தண்ணீரே இல்லாத குளத்தில் ஒரு மீன் சாகா வர பெற்றதாம். துடித்து துடித்து வாழ அப்படிப்பட்டதுதான் சிலரின் வாழ்க்கை. உங்களுக்கு வேண்டியதில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தினால் உங்களுக்கு வேண்டாதது உங்களை விட்டு தானாக விலகிவிடும். மாற்றம் எங்கிருந்து பிறக்கின்றது என்று தெரியாது. ஆனால் ஏமாற்றம் என்பது தேவையற்ற எதிர்பார்ப்பில் இருந்து பிறக்கின்றது. நிம்மதியாக நீ வாழ வேண்டுமெனில் உன் மனதில் கவலைகளை தூண்டிவிடும் சிலரை சந்திப்பதையும் அவர்களை பற்றி சிந்திப்பதையும் நீ தவிர்ப்பது அவசியம். நீ பழிவாங்கும் பயணத்தை தொடங்குவதற்கு முன் 2 சவக்குழிகளை தோண்டிக் கொள்ளுங்கள். பழிவாங்கும் என்ற உணர்வு எதிரையும் கொள்ளும், அதை எடுத்தவரையும் கொள்ளும். நீண்ட நேரம் சிந்தித்த பின் உங்கள் நாவை அசையுங்கள். நீங்கள் அவமானம் அடைய மாட்டீர்கள். உன் மனம் சரியாக இருந்தால் மழையை கூட நீ புரட்டிவிடலாம். சரியில்லை என்றால் புத்தகத்தை கூட உன்னால் புரட்ட முடியாது. சிலரின் கீழ்த்தரமான செயல்களை எண்ணி வருந்தாதீர்கள். கீழ்த்தரமான தந்திரங்களாலும் செயல்களாலும் இந்த உலகில் மகத்தான செயல்கள் எதையும் சாதித்து விட முடியாது. உனக்குள் ஒரு சூரியன் சுடர்விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நீயோ மற்றவர்களிடம் ஒளியை தேடுகிறாய். இந்த உலகமே தலைகீழாக திரும்பினாலும் கவலை கொள்ளாதே. மறுபக்கத்தில் இன்னும் அழகான உலகம் உனக்காக காத்திருக்கலாம். பார்வையில் பார், இந்த உலகம் அழகானது. பழகிப்பார், இந்த உலகம் போலியானது. 1000 கஷ்டங்களுக்கு மத்தியில் உங்களுடைய முயற்சிதான் ஒரு நாள் பிரதிபலிக்கும். கோடி கற்களுக்கு மத்தியில் வைரக்கல் தனியாகத்தான் தெரியும். இன்னொருவருக்காக நீ சாப்பிட முடியாது. அது போலத்தான் இன்னொருவருக்காக நீ வாழ முடியாது. அமைதியாக இருக்கும் மனதிடம் மொத்த பிரபஞ்சமும் சரணடைந்துவிடும். நீ எல்லாம் எனக்கு சமமா என ஏராளமாக பார்ப்பவர்களிடம் நான் உனக்கு சமமல்ல, உனக்கு ஒரு படி மேலே என உணர்த்தும்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விட்டாலே போதும். உன் மனதை நீ சொன்னபடி இருக்க பழகிக்க முடியவில்லை என்றால் நீ யாருக்கும் அறிவுரை சொல்லாதே. அன்பு எதையும் எதிர்பார்க்காது, எதையும் கேட்காது, எப்போதும் கொடுக்கும். அன்புக்கு நிகர் அன்புதான். யாருக்காக நீ இதையெல்லாம் செய்தாயோ அவர்கள்தான் முதலில் கொடுவாள் கொண்டு உன் கழுத்தை அறுப்பார்கள். குப்பைக்கு மொழியில் அலங்காரமாக எழுதினாலும் குப்பை குப்பைதானே. உன்னிடம் இருக்கும் போது உன்னை விடவும் வசதியானவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்பதை மறக்காதே. உன்னிடம் இல்லாத போது உன்னை விடவும் வறுமையானவர்கள் பலர் இருப்பதையும் மறக்காதே. தட்டி பறித்தவன் வாழ்ந்ததும் இல்லை, விட்டு கொடுப்பவன் வீழ்ந்ததும் இல்லை. உன்னை கோபப்படுத்துவது ஒருவனுக்கு இன்பத்தை தருவதாக இருந்தாலும் பதிலுக்கு நீ கோபப்படாமல் இருப்பது உனது இன்பமாக இருக்கட்டும். எண்ணங்கள் இதுவாயினும் அது உன்னில் இருக்கும் வரையில் உயர்வானதைத்தான் வெளிப்படுத்தினால்தான் உலகுக்கு ஒத்து வராததால் உனக்கு அவமானம் ஏற்படும். எல்லோரின் செயல்களையும் விமர்சிக்க இங்கு ஒரு கூட்டம் உள்ளது. அதை நீ கண்டு கொள்ளாமல் இருந்தால் உன் வாழ்க்கைக்கு நல்லது. பிறர் செய்யும் போது தவறு என்றும் தான் செய்யும் போது அதுவே சரி என்றும் சொல்லும் குணம் மனிதர்களுக்கு இயல்பான ஒன்று. நீ தரும் யோசனையால் பலனடைந்தால் தன்னால் தான் என்றும், பாதிப்பு அடைந்தால் உன்னால் தான் என்றும் பழி போடும் உலகம் இது. பார்த்து நடந்து கொள். உறவுக்கு நீ செய்வது உதவியாகும், அது தானமாகாது. ஊருக்கு செய்வதே தானமாகும். சில பிரச்சனைகள் வரும்போது நம் மனது அதிகமாக யோசிப்பதை விட அமைதியாக பொறுமையாக இருந்தாலே பிரச்சனையை சமாளிக்கும் மனநிலை வரும். உன் பொறுமையை கண்டு உன்னை சோதிக்க நினைப்பவர்கள் பொறாமை கொண்டால் அதுவே உன்னுடைய மன உறுதிக்கு கிடைத்த மகத்தான வெற்றியாகும். மீள முடியாத துயரம் இங்கு எதுவும் இல்லை. முயற்சி செய், தினமும் நிச்சய மாற்றம் பெறும் உன்னுடைய மனமும். சத்தியம் என்பது ஒற்றையடி பாதை போன்றது. அதில் நடப்பவர்களுக்கோ உடல் வலிமையை விட மன வலிமையே முக்கியம். சில அவமானங்களால் தனிமையில் நீ கற்கும் பாடங்களே வாழ்க்கையில் உயர்த்திவிட நல்வழி வகுக்கும். நாக்கு 3 அங்குலம் தான், ஆனால் அது 6 அடி மனிதனையே கொன்றுவிடும். நம்முடைய கோபத்தை தூண்டுவதே பலருக்கு வேலை. இதற்கெனவே மட்டுமே சிந்திக்கும் அவர்களது மூளை. 1000 பேர் 1000 பேசுவார்கள்.
நீங்கள் அந்த 1000ற்கும் பதில் சொல்ல ஆரம்பித்தால் ஆயிலும் போதாது. பிரச்சனைகளை மட்டுமல்ல, பிரச்சனைகளுக்குரிய நபர்களையும் தூரத்தில் வையுங்கள். நிம்மதி என்றும் உங்கள் அருகில் நிலைத்து இருக்கும். அடுத்தவர்களை பார்த்து வாழ ஆசைப்படுபவர் சராசரி மனிதன். அடுத்தவர்கள் பார்க்கும்படி வாழ்பவனே சாதனை மனிதன். நீ மாறிவிட்டாய் என்கின்றனர் சிலர். நான் சொல்வேன், என்னை மாற்றிவிட்டதே நீங்கள் தான் என்று. நீ தவறுகள் செய்ய பலரும் உனக்கு உதவுவார்கள். ஆனால் அதிலிருந்து மீண்டு வர உன் அறிவும் மனமும் மட்டுமே உதவி செய்யும். அன்பை வெளிப்படுத்த யோசிக்காதே. கோபத்தை வெளிப்படுத்தும் முன் யோசிக்க மறந்து விடாதே. எல்லோருக்கும் பிடிக்கும்படி சுயமரியாதை இழந்து வாழ்வதை விட சிலருக்கு மட்டுமே பிடித்தாலும் திமிர் கலந்த தன்மானத்துடன் வாழ்வதே மேல். பிறக்கும் போது உன்னோடு இல்லாத பெயர் நீ இறக்கும் போது உன்னோடு தான் இருக்கும். அதை உன் சாவிற்கு கொடுக்காமல் சரித்திரத்திற்கு கொடு. எப்பொழுது உன்னை நீ நம்ப ஆரம்பிக்கின்றாயோ அந்த கணமே உன் முயற்சிகள் எல்லாமே வெற்றிகளாக மாறும். யாரும் உன்னை காப்பாற்ற மாட்டார்கள், நீயே உன்னை காப்பாற்றிக்கொள். வார்த்தைகளில் பாதிப்பு தெரிந்தவர்களோடு வாதம் செய். வார்த்தைகளால் வதம் செய்பவர்களோடு மௌனம் செய். குறை இல்லாதவன் மனிதன் இல்லை, அதை குறைக்க தெரியாதவன் மனிதனே இல்லை. என்னை பற்றி விமர்சிப்பதற்கு முன் நான் பயணிக்கும் அதே பாதையில் ஒரு தடையாவது உங்களால் பயணிக்க முடியுமா என்று சிந்தித்து பாருங்கள். மனிதர்கள் எத்தனை அழகாக மாறுவேடம் போட்டாலும் காலமும் சூழ்நிலையும் அவர்களது இயல்பான குணத்தை காட்டி கொடுத்துவிடும். ஒரு நாள் நீ வாழ்ந்த வாழ்க்கை உன் கண் முன் தெரியும். அதை ரசிக்கும்படியாக வைத்துக்கொள். எதையும் ஊடுருவிப்பார். எதிலும் ஒரு சிறப்பான நல்ல குணம் இருக்கும். எத்தனை பேர் என்ன சொன்னாலும் நமக்கு பிடித்தது போல் வாழ்வதில் இருக்கின்றது நமக்கென்று ஒரு அடையாளம். நீங்கள் நீங்களாகவே இருங்கள். அது திமிர் என்றால் அந்த திமிர்தான் உங்களுக்கு அழகு. உங்களுக்காக 1000 உறவுகள் இருந்தாலும் உனது வாழ்க்கை தனியாகத்தான் வாழ வேண்டும். அவரவர் பாதை, அவரவர் மனம், அவரவர் வாழ்க்கை. மண்ணுக்கு கீழே அடக்கமாகும் வரை மண்ணுக்கு மேலே அடக்கமாக இருப்போம். விதியை நம்பிக்கொண்டு இருப்பவன் எதையும் சாதிக்க மாட்டான். மிக பெரிய குருமந்திரம், உன் ரகசியங்களை பிறருடன் பகிர்ந்து கொள்ளாதே. அது உன்னை அழித்துவிடும். நீயே காப்பாற்ற முடியாத உன் ரகசியத்தை மற்றவர்கள் வெளியே சொல்லாமல் இருப்பார்கள் என்பது முட்டாள்தனம். யாரை பற்றியும் அளவுக்கு அதிகமாக தெரிந்து கொள்ள நினைக்காதீர்கள். பிரிவுக்கு அதுவே ஒரு காரணமாக இருக்கலாம். செலவழிக்க சில்லறை கூட இல்லாத போதுதான் தெரியும் வீணாக நாம் செலவழித்த பணத்தின் அருமை. வாக்குவாதங்களை விட கலந்துரையாடலே சிறந்தது. ஏனெனில் வாக்குவாதங்கள் யார் சரியென தேடும், கலந்துரையாடலே எது சரியென ஆராயும். குறைக்காத நாயும் இல்லை, குறை சொல்லாத வாயும் இல்லை. இவை இரண்டும் இல்லாத ஊரும் இல்லை. இறக்கப்படுபவன் ஏமாந்து போகலாம், ஆனால் தாழ்ந்து போவது இல்லை. ஏமாற்றுபவர்கள் வெற்றி பெறலாம், ஆனால் கடைசி வரை சாதிக்க போவது இல்லை. அன்பாக இருந்தாலும் சரி, ஆறுதலாக இருந்தாலும் சரி, புரியாத இடத்தில் அனைத்தும் குப்பைதான். ஆசைகள் இல்லாத வாழ்க்கையே நாம் எப்போது தேடி செல்கிறோமோ அப்போதுதான் துன்பங்கள் இல்லாத வாழ்க்கையை நம்மை தேடி வரும். நீ பிறர் புகழும்படி வாழவில்லை என்றாலும் யாரும் பழிக்கும்படி வாழக்கூடாது. அந்த அவப்பெயர் உன் ஆயுள் உள்ளவரை உன்னை விட்டு நீங்காது. உன்னுள் இயல்பாக வரும் ஆசைகளை விட பிறரால் தூண்டப்பட்டு வரும் ஆசைகளே உனக்கு அதிக துன்பத்தை தரும். இடம் கொடுக்காதே. நேரம் வரும்போது உன் பாரம் எல்லாம் தன்னால் விலகும். உன்னுள் அனுமதி வந்து நெஞ்சம் இலகும். காத்திரு. கவனமாக கையாளப்படவிட்டால் மீண்டும் வர முடியாத அளவுக்கு நொறுங்கி போகும் வாழ்க்கை என்னும் கண்ணாடி. முடியும் என்ற சொல்லில் இருப்பது வெற்றி. வெற்றி மட்டுமல்ல, வரலாறும் தான். இன்று உன்னால் சிரித்தவர்கள் நாளை உனக்காக அழுதால் நீ வாழ்ந்த வாழ்க்கை அர்த்தமானது. நீ நினைப்பது போலவே உன்னோடு பழகுமோம் எல்லோரும் இருக்க வேண்டும் என்று நினைக்காதே. இங்கு அவரவர்களுக்கு ஒரு குணமும் கொள்கையும் உண்டு. வாழ்கின்ற வாழ்க்கை வெறுப்பாக இருக்கிறது என்று வேறொன்றை தேடாதே. அது வேதனையாக இருக்கும். வாழ்க்கை என்பது தனிமையில் வாழ்வது இல்லை, மற்றவர்கள் மனதில் இனிமையாக வாழ்வது. போரில் 1000 பேரை வெல்வதை காட்டிலும் சிறந்தது உன் மனதை நீ வெற்றி கொள்வது. சுயநலமான தகுதியற்ற விவாதம் செய்யும் பிடிவாதமான மனிதர்களுடன் ஒருவன் பழகுவதை விட தனியாக இருப்பதே மேல்.
வாழ்க்கையில் யாரையும் சார்ந்து வாழ்ந்து விடாதே. உன் நிழல் கூட வெளிச்சம் உள்ளவரைதான் துணைக்கு வரும். சிறந்தவனாக இரு, சிறந்ததை வைத்திரு, சிறந்ததை செய். நல்லவனாயிரு, ஆனால் அதை நிரூபிக்க முயற்சி செய்யாதே. அதைவிட முட்டாள்தனமான விஷயம் எதுவும் இல்லை. அனைவரையும் நேசி, சிலரை மட்டும் நம்பு. ஒருவரை பின்பற்று, ஆனால் ஒவ்வொரு இடமும் இருந்து கற்றுக்கொள். பேசும் முன் கேள், எழுதும் முன் யோசி, செலவழிக்கும் முன் சம்பாதி, பிறரை விமர்சிக்கும் முன் உன்னை எண்ணிப்பார். ஓடாத நதியும் தேடாத மனமும் தெளிவு கொள்ளாது. வாழ்க்கை தரும் பாடம் எதுவும் சில காலம்தான். எதிர்பார்ப்பை குறைத்துக் கொண்டால் ஏமாற்றம் ஒன்றும் பெரியதாக இருக்காது. நம்பு, யாரையும் முழுமையாக நம்பாதே. உன்னை மட்டும் வாழ்வில் நம்பு. சிந்தனை செய், கோபப்படாதே. வாழ்வது ஒரு வாழ்க்கை, அதை அர்த்தமுள்ளதாக வாழ்ந்துவிட்டு போ. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, நீ மற்றவர்கள் மனதில் வாழும் வரை. அனுபவத்தால் உணர வேண்டிய ஒன்றை 1000 தத்துவ ஞானிகளாலும் உணர வைக்க முடியாது. உன் மனம் ஒன்றே உன்னை வீழ்த்தக்கூடிய ஒரே ஆயுதம். அது தெளிவாக இருக்கும் வரையில் நீ ஒருவராலும் வீழ்த்தப்படுவது இல்லை. உனக்கு நீ நல்லவனாய் இருந்தால் போதும். மற்றவருக்கு நீ கெட்டவனாய் தெரிந்தால் அது உன் குற்றம் இல்லை. கண்களின் பிழை என்றால் பிம்பமும் பிழையே. அது பார்க்கப்படுபவன் பிழை அல்ல, பார்ப்பவன் பிழை. யாரை நீ வெறுத்தாலும் உன்னை மட்டுமாவது நேசிக்க கற்றுக்கொள். ஏனெனில் இந்த உலகிலேயே மிக மிக சிறந்த காதல் உன்னை நீ நேசிப்பதுதான். இன்பத்திலும் துன்பத்திலும் மனம் விட்டு பேச துணை இல்லாத போதுதான் தெரியும் உண்மையான அன்பின் பெருமை. மௌனத்தில் வார்த்தைகளையும் கோபத்தில் அன்பையும் உணர்ந்து கொள்வதுதான் உறவு. புரிதல் இருந்தால் பிரிதல் இல்லை. உரிமை இல்லாத உறவும், உண்மை இல்லாத அன்பும், நேர்மையில்லாத நட்பும், நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையும் என்றும் நிரந்தரமில்லை. இழக்கும் வரை ஒருவரின் அருமை நமக்கு புரிவது இல்லை. ஒருவரின் அருமை அவர்கள் பிரியும் தருணத்தில் மட்டுமே உணர முடியும். ஒருவரை இழக்கும் போது வரும் கண்ணீரை விட அவர்களை இழந்துவிடக் கூடாது என்று நினைக்கும் போது வரும் கண்ணீருக்கு இன்னும் வலி அதிகம். யாரோ ஒருவர் துன்பத்தில் இருக்கும் போது இவரிடம் பேசினால் ஆறுதலாக இருக்கும் என்று நினைக்கும் அந்த ஒருவராக இருக்க முயற்சி செய்யுங்கள். வாழ்க்கை வரமாகும். விட்டு கொடுங்கள், விருப்பங்கள் நிறைவேறும். மன்னிப்பு கொடுங்கள், தவறுகள் குறையும். மனம் விட்டு பேசுங்கள், அன்பு அதிகமாகும். உன் அன்பின் தன்மைக்கு ஏற்றபடி உன் செயல்கள் இருக்கும். உன் செயல்களுக்கு ஏற்றபடி உன் வாழ்க்கை இருக்கும். எதுவுமே உயர்ந்தது 2 முறை. ஒன்று கிடைப்பதற்கு முன்பு, மற்றொன்று தவறவிட்ட பின்பு. தனிமை கொஞ்சம் வித்தியாசமானது. நாமே அதை எடுத்துக்கொண்டால் அது இணைக்கும். மற்றவர்கள் நமக்கு அதை கொடுத்தால் கசக்கும். எல்லாருடைய இதயத்திலும் காயங்கள் உண்டு. அதை வெளிப்படுத்தும் விதம்தான் வித்தியாசம். சிலர் கண்ணீராக, சிலர் புன்னகையாக. உங்கள் எண்ணங்கள் எப்படியோ அப்படிதான் வாழ்க்கையும் அமையும். எனவே சிறந்ததையே எண்ணுங்கள். அதிகம் பேசுபவனை உலகம் அதிகம் விரும்புகிறது. அளந்து பேசுபவனை அதிகம் மதிக்கிறது. அதிகம் செயல்படுபவனையே கைகுப்பி தொழுகிறது. தவறு செய்தது மனித இயல்பு. நாம் ஒரு தவறை செய்யும் போது அதை நியாயப்படுத்த கூடாது, அதை மறுக்க கூடாது, பிறரை குற்றம் சாட்டக்கூடாது, அதை மீண்டும் செய்யக்கூடாது. நீங்கள் தவறு செய்து விட்டால் ஒப்புக்கொள்ளுங்கள், மன்னிப்பு கோருங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். தவறே செய்யாத மனிதன் இல்லை, தவறை திருத்திக் கொள்ளாதவன் மனிதனே இல்லை. வாழ்க்கை எளிதாகிவிடும். மன்னிப்பை கேட்பதற்கும் கொடுப்பதற்கும் நாம் கற்றுக்கொண்டால். உங்களை காயப்படுத்தியவற்றை திரும்ப திரும்ப நினைப்பதால் அவை ஒருபோதும் உங்களை சிரிக்க விடாது. துன்பத்தை நினைத்து மகிழ்ச்சியை இழக்காதே. காதலை நினைத்து வாழ்க்கையை இழந்து விடாதே. சோதனையை நினைத்து சாதனையை இழக்காதே. தோல்வியை நினைத்து வெற்றியை இழக்காதே. எதை உன்னிடம் இருந்து யாரும் எடுத்துக்கொள்ள முடியாதோ அதுதான் உன்னுடையது. உன்னிடம் இருந்து எடுத்துக்கொள்ளலாம் எனும் எதுவும் உன்னுடையது ஆகாது. குறையில்லாதவன் மனிதன் இல்லை, அதை குறைக்க தெரியாதவன் மனிதனே இல்லை. தவறு செய்பவர்களை மன்னித்துவிடு, ஆனால் அவர்களை திரும்ப நம்பும் அளவிற்கு முட்டாளாக இருக்காதே. உன்னை கோபப்படுத்துவது ஒருவனுக்கு இன்பத்தினை தருவதாக இருந்தால் பதிலுக்கு நீ கோபப்படாமல் இருப்பது உனது இன்பமாக இருக்கட்டும். அந்த சிந்தனையே மகிழ்ச்சியற்றதற்கு மிகப்பெரிய காரணம். பெருமையின் சிகரத்தை எட்டியதெல்லாம்
வீழ்ச்சியடையும். தோன்றுவது எல்லாம் நிச்சயம் அழியும். நீ மனிதனாக இருந்தால் கோவிலுக்கு போவாய். நீ புனிதனாக வாழ்ந்தால் நீயே கோவிலாவாய். தர்மம் தேடி போய் செய். உதவி நாடி வருபவனுக்கு செய். மன அமைதி பெற விரும்பினால் பிற குறைகளை காணாதே. அதற்கு பதிலாக உன் குறைகளை காண். 1000 உறவுகள் துணை இருந்தாலும் வாழ்க்கை தனியாகத்தான் எதிர்கொள்ள வேண்டும். அவரவர் மனம் அவரவர் வாழ்க்கை. உடல் நோயுற்று இருப்பது முதல் இன்பம். மனம் கவலையற்று இருப்பது 2வது இன்பம். பிற உயிர்களுக்கு உதவியாக இருப்பது 3வது இன்பம். ஏதோ ஒன்றை இழப்பதன் மூலம் ஏதோ ஒன்றை பெறப்போகிறோம் என்று சமாதானம் அடையும் மனதின் இழப்பு இலகுவாகி நம்பிக்கை துளிர்விட ஆரம்பிக்கிறது. உங்களால் செய்ய முடியாத எந்த ஒரு செயலையும் இறைவன் உங்களிடம் ஒப்படைப்பது இல்லை. நம்பிக்கையோடு செயல்படுங்கள். அமைதியாய் இருப்பவன் முட்டாள் என்று எண்ணி விடாதே. பேசுபவனை விட கேட்பவனை புத்திசாலி. அமைதியை விட உயர்வான சந்தோஷம் இந்த பூமியில் வேறொன்றும் இல்லை. புகழ்ச்சி இகழ்ச்சி இரண்டையும் பெரிதாக எண்ணி வருத்தப்படக்கூடாது. காத்திரு. நடக்க இருப்பது சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்துடன் நடக்கும். 1000 வெற்றி வார்த்தைகளை விட சிறந்தது அமைதியை கொடுக்கும் ஒரு சொல். எல்லாமும் அழிவதை பார்த்து கொண்டே தன் வாழ்வு மட்டும் நிலையானது என்று எண்ணி மனித மனம் துன்பத்துக்கு ஆளாகிறது. எதற்காகவும் அவசரப்படாதீர்கள். நேரம் வரும்போது தானாகவே அது நடந்தோறும். எண்ணங்கள் ஈடேற வேண்டும் என்றால் நல்ல எண்ணங்களை மட்டுமே விதைக்க கற்றுக்கொள். பிறருக்கு கொடுப்பதற்கு எதுவும் இல்லை எனில் கனிவான வார்த்தைகளையாவது பேசுங்கள். நடந்து முடிந்த எதையும் ஒருபோதும் கவனிக்காதே. எதை செய்து முடிக்க வேண்டும் என்பதில் மட்டும் கவனமாக இரு. உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னுடன் நிலைப்பது இல்லை. உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. ஆசைக்கும் அன்புக்கும் அடிமையாகாதீர்கள். ஏனெனில் இரண்டுமே உங்களை அடிமையாக்கிவிடும். நிம்மதியாக இருக்க ஆசைப்பட்டு எதையும் தேடி அலையாதே. கிடைத்ததை அனுபவிக்க கற்றுக்கொள். நிம்மதி உன்னை தேடி வரும். நிம்மதியாக வாழ 2 வழிகள். ஒன்று விட்டுக் கொடுங்கள், இல்லை விட்டு விடுங்கள். யாரையும் எதிரியாக நினைக்காதே. இல்லாவிட்டால் உனக்கு நீயே துன்பத்தை தேடிக்கொள்வாய். மனதில் நினைப்பதை சொல்ல வேண்டும். இல்லையெனில் மௌனமாக இருப்பதே சிறந்தது. பிறருக்கு கொடுப்பதற்கு எதுவும் இல்லையெனில் கனிவான வார்த்தைகளையாவது பேசுங்கள். புத்தரிடம் கேட்கிறார்கள், ஆசைப்படுவதற்கும் நேசிப்பதற்கும் என்ன வித்தியாசம் என்று. புத்தரின் பதில் மிகவும் எளிமையானது. ஒரு பூவை பிடித்திருந்தால் நீங்கள் அதை பறித்து விடுவீர்கள். ஆனால் அதை நேசித்தால் தினமும் நீர் ஊற்றுவீர்கள். பேசி தேருங்கள், பேசியே வளர்க்காதீர்கள். நடப்பதை பாருங்கள், நடந்ததை கிளறாதீர்கள். உரியவரிடம் சொல்லுங்கள், ஊரெல்லாம் சொல்லாதீர்கள். உறுதி காட்டுங்கள், பிடிவாதம் பிடிக்காதீர்கள். விவரங்கள் சொல்லுங்கள், வீண் வார்த்தைகளை சொல்லாதீர்கள். தீர்வை விரும்புங்கள், தர்க்கம் விரும்பாதீர்கள். கலகம் செய்ய விரும்புவோர் ஒரு நாள் அழிந்து போவோம் என்பதை அறிவது இல்லை. அறிந்தவர்கள் கலகம் செய்வது இல்லை. உன்னை கோபப்படுத்துவது ஒருவனுக்கு இன்பத்தை தருவதாக இருந்தால் பதிலுக்கு நீ கோபப்படாமல் இருப்பது உனது இன்பமாக இருக்கட்டும். பறப்பதற்கும் வசதிகள் இருந்தால் தரையில் இருக்கவும் கற்றுக்கொள். சிறகுகளை இழந்தாலும் வருந்த மாட்டாய். உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னுடன் நிலைப்பது இல்லை. உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. நிம்மதி இருந்தால் நிமிடம் கூட வீணாகாது. நிம்மதி இல்லாவிட்டால் நிமிடம் என்ன, வாழ்நாளே வீணாகிவிடும். நம் எண்ணங்களால் கட்டமைக்கப்படுகின்றோம். எதுவாக நினைக்கிறோமோ அதுவாகவே மாறுகிறோம். நம் எண்ணம் தூய்மையடையும் போதுதான் மகிழ்ச்சியும் நிழலை போல நம்மை விலகாமல் தொடர்ந்து கொண்டிருக்கும். பொய் சொல்லி ஒன்றை நீ அடைய விரும்பாதே. அதனால் வரும் இன்பம் அதிக நேரம் நீடிக்காது. நினைத்தது எதுவும் நடக்கவில்லையே என்று வருத்தம் கொள்ளாதே. அது நல்லது என்றால் காலம் நேரம் வந்துவிட்டால் கட்டாயம் நடக்கும். அடுத்தவர்களை நம்பி நீ வாழ நினைத்தால் குரங்கு கையில் சிக்கிய பூமாலையாகத்தான் ஆகும். இது உன்னுடைய வாழ்க்கை. உளிப்படாத கல் சிலை ஆகுவது இல்லை. அதுபோல் உழைப்பில்லாத கனவு நனவாவது இல்லை. அறியாமையோடு 100 ஆண்டுகள் வாழ்வதை காட்டிலும் அறிவுடன் ஒரு நாள்
இல்லாமல் வாழ்வதே மேலானது. நீ தேடிய பொருள் உனக்கு கிடைக்கவில்லை என்றால் அவை நாடிய போது நீ மதிக்கவில்லை என்று புரிந்து கொள். பழி வாங்குவதில் உன்னுடைய நேரத்தை வீணாக்காதே. உன்னை யார் கஷ்டப்படுத்தினார்களோ அவர்கள் இறுதியில் அந்த கர்மாவை அடைவார்கள். எப்போது பேச வேண்டும், எப்போது அமைதியாக இருக்க வேண்டும் என்பதை அறிவதே மிக பெரிய விஷயம். தானாய் கிடைத்த பொக்கிஷங்களை தொலைத்துவிட்டு குப்பைகளை கிளறிக் கொண்டிருக்கும் கோமாளிகள் நிறைந்த உலகம் இது. எந்த உறவாக இருந்தாலும் சரி, அதில் உண்மையான பாசம் இருந்தால் மட்டுமே நீ விலகி நின்றாலும் அது உன்னை தேடி வரும். உலகில் எதையும் விலை கொடுத்து வாங்கிடலாம். அன்பையும் மகிழ்ச்சியும் நம் அன்பாக இருந்தால்தான் கொடுக்கவும் முடியும், வாங்கவும் முடியும். உனது வழி பிறருக்கு சிரிப்பாக இருந்தால் இருந்துவிட்டு போகட்டும். ஆனால் உன்னால் பிறருக்கு வழி இல்லாமல் வாழு. உனக்கான பலன் என்றும் உண்டு. எதற்கும் தயாராக இருப்பவனை நோக்கிதான் வாய்ப்புகள் தேடி வரும். சோம்பேறியே அல்ல. தட்டி பறித்தவன் வாழ்ந்தது இல்லை, விட்டு கொடுப்பவன் வீழ்ந்தது இல்லை. உன் சந்தோஷத்தில் உன்னுடன் இருந்தவர்களை விட உன் கஷ்டத்தில் தோள் கொடுத்தவர்களை என்று மறந்து விடாதே. ஒரு அறிவாளியுடன் உறவாடுவது என்பது 100 சிறந்த புத்தகங்களை படிப்பதற்கு சமமானது. பிறர் பிழைக்க கொடுப்பது பிச்சையாகவும் தான் பிழைக்க கொடுப்பது காணிக்கையாகவும் மாறித்தான் போகிறது. உன் வலியை உணர்ந்தால் நீ உயிரோடு இருக்கிறாய் என்று அர்த்தம். பிறர் வலியை உணர்ந்தால் நீ மனிதனாக இருக்கிறாய் என்று அர்த்தம். தினமும் உனக்கு நீயே ஊக்கம் சொல்லிக்கொள். வேற யாரையும் எதிர்பார்க்காதே. நீ நினைத்தால் மட்டுமே உன்னால் ஜெயிக்க முடியும். ஏமாற்றங்களை சந்தித்த உள்ளங்கள் இனிமேல் யாரையும் நம்ப கூடாது என்பதில் உறுதியாக இருக்கும். நீ செய்யும் தவறுக்கு எதிர்பாராத நேரத்தில் தண்டனையும், நீ செய்யும் நன்மைக்கு தக்க சமயத்தில் உதவியும் நிச்சயம் கிடைக்கும். ஏன் உனக்குள் இத்தனை போராட்டம்? அமைதியாக இரு. காலம் மாற எல்லாமும் மாறும். நன்றாக அழுத பிறகு கிடைக்கும் மனத்தெளிவு 1000 ஆசிரியர்கள் கற்றுக் கொடுத்தால் கூட கிடைக்காத மிகப்பெரிய பாடம்தான். உன் உணர்வுகளை மதிக்காத இடத்தில் உரிமைக்கு மட்டும் இடமளிக்காதே. உண்மையின் பாதையில் செல்பவனுக்கு எந்த உபதேசமும் தேவையில்லை. இருக்கும்போது சிலவற்றில் மதிப்பு தெரியாது. அவற்றை இழந்த பிறகுதான் தெரியும் இழந்தவை பொக்கிஷங்கள் என்று. உன்னை யாரேனும் நிராகரித்தால் கவலை கொள்ளாதே. ஏனெனில் இவ்வுலகில் விலையுயர்ந்த பொருட்களை வாங்க இயலாமல் நிராகரிப்பவர்களே அதிகம். வாழ்க்கையை அடிக்கடி திரும்பி பாருங்கள். நீங்கள் அடைந்த வழிகளையும் அதனை கடந்து வந்த வழிகளையும் நம்பிக்கை தரும். வீட்டுக்கு அழைத்து உணவு கொடுத்தால் அது விருந்தாகும். கேட்ட பின் கொடுத்தால் அது பிச்சையாகும். இருக்கும் இடம் தேடி சென்று கொடுத்தால் அது தர்மமாகும். யார் என்று தெரியாமல் கொடுத்தால் அது தானமாகும். இந்த உலகில் எதையோ தேடி மனிதன் அலைந்தாலும் அவனுக்கு இறுதியில் தேவைப்படுவது அமைதி மட்டுமே. இதுவரை நடந்ததை யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என யோசிப்பவர்களே வாழ தெரிந்தவர்கள். மௌனத்தை விட சரியான தண்டனை இருக்க முடியாது. நம் எதிரிக்கும் நம்மை அலட்சி செய்யும் உறவுகளுக்கும் சில சூழ்நிலைகளை கடந்து செல்ல உடல் வலிமையை விட மன வலிமைதான் தேவை. பேசும் வார்த்தைகளை விட பேசாத மௌனத்திற்கு அதிகம் அர்த்தம் உண்டு. காலம் பேசாது, ஆனால் எல்லாவற்றிற்கும் காலம்தான் பதில் சொல்லும். சோதனை காலத்தில் பொறுமையாக இருங்கள். மேகங்கள் மூடிக்கொண்டால் சூரியன் கூட பிரகாசிக்க முடியாது. மனிதர்கள் ஏமாத்திரம். இழந்ததை எண்ணி கவலை கொள்ளாதே. எதை இழந்தாயோ அவை வேறொரு வடிவில் உன்னை வந்து சேரும். அனுபவம் அதிகரிக்க அதிகரிக்க உதடுகள் தன் பேச்சு நிறுத்திக் கொள்கிறது. கோபம் ஏற்படும் போது எல்லாம் அதை அடக்கியாள கற்றுக்கொள்ளுங்கள். கோபம் என்பது பிறரால் ஏற்படும் குணம்தான் தவிர உங்களின் பிறவி குணம் அல்ல. வலுக்கட்டாயமாக நம் யாரையும் பிடித்து வைக்க முடியாது. விலகுபவரை விட்டு விலகுங்கள். நமக்கான உறவுகள் நம்மை தேடி வரும். வார்த்தைகளுக்கும் சுவை உண்டு. பொய்யினிக்கும் உண்மை கசக்கும். வாழ்வில் நீ அடைந்த இன்ப துன்பங்களை கூட மறந்துவிடு. உன்னோடு பழகியவர்கள் கற்றுத்தந்த பாடங்களை ஒருபோதும் மறக்காதே. நீ செய்த செயல்கள் ஒவ்வொன்றும் உன் நிழல் போல உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. இன்று உன்னால் சிரித்தவர்கள் நாளை உனக்காக அழுந்தால் நீ வாழ்ந்த வாழ்க்கை அர்த்தமானது. எந்த அளவுக்கு நீ உண்மையாக இருக்கிறாயோ அந்த அளவுக்கு மனக்காயமும் இருக்கும். ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் 3 வகையான தீர்வுகள் உள்ளன.
ஏற்றுக்கொள்வது, மாற்றிக்கொள்வது, விட்டு விலகுவது. ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். மாற்றவே முடியாத விஷயங்களை விட்டுவிடுங்கள். உன் சந்தோஷத்தில் உன்னுடன் இருந்தவர்களை விட உன் கஷ்டத்தில் தோள் கொடுத்தவர்களை என்று மறந்து விடாதே. உன் வழியில் உன்னை பின்பற்றி வர பலர் காத்து கிடப்பார்கள். உன்னை நீயே யாருடனும் ஒப்பிடாதே. உன் சிறப்பு எது என்பதை நீயே உணராத போது மற்றவர்கள் அறிவது என்பது சாத்தியமில்லை. எதை காரணம் காட்டி உங்களை நிராகரித்தார்களோ அதை நிவர்த்தி செய்து ஒரு நிமிடமாவது அவர்கள் முன் நிமிர்ந்து நின்று கடந்து செல். என்னால் முடியும் என்ற நம்பிக்கை கொண்ட எந்த மனிதனும் அடுத்தவர்களின் உதவியை நாடுவது இல்லை. முதல் முயற்சி தோல்வியானால் என்ன, மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யுங்கள். தோல்வியை வென்று விடலாம். பாதைகளில் தடைகள் இருந்தால் அதை தகர்த்து விட்டுதான் செல்ல வேண்டும் என்று இல்லை, தவிர்த்து விட்டு செல்லலாம். எறும்பை போல மற்றவர்களின் தவறுகளில் இருந்தும் பாடங்களை கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் எல்லா தவறுகளையும் நீங்களே செய்து பாடம் கற்றுக்கொள்ள உங்கள் வாழ்நாள் போதாது. கடந்த காலத்தில் நடந்தவைகளை பற்றி கவலை கொள்ளாதே. எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ என்று பயம் கொள்ளாதே. நிகழ்காலம் மட்டுமே உன் கையில் இருக்கிறது. தன்னுடைய உயர்வான லட்சியங்களை அடைய விரும்புவன் நிகழ்காலத்தில் மட்டுமே வாழ்வான். உன் ரகசியங்களை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளாதே. அது உன்னையே அழித்துவிடும். நீயே காப்பாற்ற முடியாத உன் ரகசியங்களை மற்றவர்கள் காப்பாற்றுவார்கள் என்று ஒருபோதும் நம்பாதே. தன் வாழ்வில் இழந்த செல்வம், நேர்ந்த அவமானம், கெட்ட வகை சொல், இவற்றை விவேகமுள்ள மனிதன் வெளியே சொல்ல மாட்டான். வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியை மட்டுமே அனுபவித்தவனும் இல்லை. இதுவே உலகத்தின் இயல்பு நிலை என்று அறிந்து நிம்மதியாக வாழ கற்றுக்கொள். விதியை மட்டுமே நம்பிக்கொண்டு இருப்பவன் எந்த சாதனைகளையும் செய்வது இல்லை. ஒருவனுடைய நடத்தைதான் அவனுடைய நண்பர்களையும் விரோதிகளையும் உருவாக்குகிறது. பயமும் தயக்கமும் உள்ளவனை தோல்வி துரத்தி கொண்டேதான் இருக்கும். கற்றவனின் பலம் அவன் கற்ற கல்வியை பொறுத்தது. வீரனின் பலம் அவன் படையை பொறுத்தது. வியாபாரியின் பலம் அவனின் பொருள் வளத்தை பொறுத்தது. அதுபோல உழைப்பாளியின் பலம் அவனின் உழைப்பை பொறுத்து உள்ளது. எதற்கெடுத்தாலும் காரணம் தேடிக்கொண்டே இருந்தால் ஒருபோதும் காரியங்களை செய்ய முடியாது. கொஞ்சம் வளைந்து கொடுத்து வாழ பழகிக் கொள்ளுங்கள். வளைந்து கொடுக்காத மரங்கள் தான் சூறைக்காற்றில் வேரோட பிடுங்கி எறியப்படுகிறது. வளைந்து கொடுக்கும் நாணல் புயலுக்கு பின் நிமிர்ந்து நிற்கிறது. கோவப்படுபவர்களை விட அமைதியாக இருப்பவனே ஆபத்தான எதிரி என்பதை அறிந்தவனே புத்திசாலி. யாருக்கும் எந்த சூழ்நிலையிலும் பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்காதீர்கள். அது உங்களின் நன்மதிப்பை கெடுத்துவிடும். உங்களிடம் இருக்கும் ஒன்றை பயன்படுத்துங்கள். இல்லை என்றால் அதை நீங்கள் இழக்க நேரிடும். நன்றாக யோசித்தால் ஒரு உண்மை நமக்கு விளங்கும். நம்முடைய பயம்தான் பல நேரங்களில் கோபமாக வெளிப்படுகிறது. உங்கள் வாழ்வில் உங்களை பொறுத்தது. அதை வேற யாராவது உங்களுக்கு தருவார்கள் என்று எதிர்பார்க்காதீர்கள். அஞ்சுவதும் அடிப்பணிவதும் அறிவில்லா செய்யும் செயல். யார் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் உண்மை எப்போதும் உண்மையாகவே இருக்கிறது. பெரும்பாலானோர் ஒரு பொய்யை உண்மை என்று நம்பினாலும் அது பொய்தான். உண்மையின்படி வாழ நிறைய துணிவு வேண்டும். உன்னை உதாசீனம் செய்தவர்கள் நீ இன்றி வாழவே முடியாது என்ற நிலைக்கு வரும் வரை உன் லட்சியத்தில் தொடர்ந்து உழைத்துக் கொண்டே இரு. சிலர் உங்களை ஒதுக்கிவிட்டார்களே என கவலை கொள்ளாதீர்கள். உங்களை பற்றி கொள்ள சில அன்பான உயிர்கள் காத்து கிடைக்கிறது என்பதை நினைவில் வையுங்கள். அளவோடு இருக்கும் உறவுகளுக்கு ஆயுள் அதிகம். உன் எல்லை அறிந்து செயல்பட்டால் உனக்கான மன அமைதி கிடைக்கும். ஒரு மனிதன் தன்னுடைய சிறந்த செயல்களால் மட்டுமே பெரிய மனிதனாகிறான். அவன் அமரும் பதவியல் அல்ல. காகம் பெரிய மலையின் மேல் போய் அமர்ந்தாலும் அது கருடனாகாது. மிதமிஞ்சிய நேர்மை ஆபத்தானது. நேரான மரங்களே முதலில் வெட்டப்படுகின்றன. நேர்மையான மனிதர்களே முதலில் குறிவைக்கப்படுகிறார்கள். கடலில் பெய்யும் மழை, பகலில் எரியும் தீபம், வசதி உள்ளவனுக்கு கொடுக்கப்படும் பரிசு, நோயற்றவனுக்கு கொடுக்கும் அறுசுவை உணவு, இவை அனைத்தும் பயனற்றது. அதுபோலவே முட்டாள்களுக்கு கூறும் அறிவுரையும் பயனற்றது. சரியானது எது என தெரிந்த பிறகும் கூட அதை செய்யாமல் இருப்பது கோழைத்தனம்.
எல்லா காரியங்களிலும் உங்கள் கொள்கைகளில் பிடிவாதமாக இருக்காதீர்கள். பிரச்சனைகள் நம்மை செதுக்க வருவதாக நினைத்து எதிர்கொள்ளுங்கள். சிதைந்து போகாதீர்கள். துன்பமும் தோல்விகளும் நீ விரும்பாமலேயே உன்னை தேடி வந்ததைப் போல நீ விரும்பிய மகிழ்ச்சியும் ஒரு நாள் வந்தே தீரும். நம்பிக்கையுடன் நடைபோடு. ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்றால் அதில் வரும் வலி மற்றும் வேதனைகளை அனுபவித்துதான் கடக்க வேண்டும். அப்போதுதான் தான் நம்பிக்கையின் பலம் மற்றும் பலவீனத்தை உணர முடியும். வேடிக்கை பார்ப்பவர்கள் என்ன நினைத்தால் என்ன, நகர்ந்து கொண்டே இரு. நல்லதோ கெட்டதோ நடப்பது நமக்குதான். பிறரின் பார்வை உங்கள் திறமையை கண்டு கொள்ளவில்லை என்று எண்ணாதீர்கள். நீங்கள் போகும் பாதையில் செய்யும் முயற்சிகளை தொடர்ந்து கொண்டே இருங்கள். ஒரு நாள் உங்கள் தேவை எறிந்து அவர்கள் பார்வை உங்கள் வசம் வரும். விரிக்காதவரை சிறகுகள் கூட பாரம்தான். விரித்து பார்த்தால் வானம் கூட தொடும் தூரம்தான். நண்பன் என்னும் போர்வையில் இருக்கும் எதிரி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு காரியத்தை துவங்கிய பின் அதில் தோற்று விடுவோமோ என்று அஞ்சி அந்த காரியத்தை விட்டு விடாதே. நேர்மையாக உழைப்பவன் நிச்சயமாக வெற்றி அடைவான். மௌனமாக பேசுபவர்களுக்கு என்றும் விரோதிகள் இல்லை. சந்தேகத்துடன் தொடங்கப்படும் காரியங்கள் நிச்சயம் சங்கடத்தில் தான் முடியும். கடின உழைப்பு உள்ளவன் ஏழ்மை தீண்டாது. கடவுளை ஒருபோதும் மறவாதவனை தீவினை தீண்டாவது. அமைதியாக மனம் உடையவனை சச்சரவுகள் தீண்டாது. எப்போதும் விழிப்புணர்வோடு இருப்பவனை பயம் தீண்டாது. இந்த உலகில் குறைகளே இல்லாத குடும்பம் இல்லை. வேதனையும் வலியும் இல்லாத மனிதனும் இல்லை. அறிவு உள்ளவனுக்கு சந்தேகம் வந்து கொண்டேதான் இருக்கும். சந்தேகம் ஆராய்ச்சியை தூண்டும். ஆராய்ச்சி புதிய புதிய அறிவை தந்து கொண்டே இருக்கும். கிடைத்த புதிய அறிவு மீண்டும் சந்தேகத்தை தூண்டி மேலும் ஆராய வைக்கும். எவன் ஒருவனுக்கு செல்வம் இருக்கிறதோ அவனுக்கு உறவினர்களும் உண்டு, நண்பர்களும் உண்டு. பணம் இருப்பவனைத்தான் உலகம் மனிதனாக மதிக்கிறது. அவனைத்தான் உலகம் அறிவாளி, பண்டிதன் என்று போற்றுகிறது. எவன் ஒருவன் எதிர்காலத்தை சந்திக்க தயாராக இருக்கிறானோ, கிடைக்கும் சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்திக் கொள்கிறானோ, அவன் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பான். வெறும் அதிர்ஷ்டத்தை நம்புகிறவன் அழிந்து போவான். உங்கள் பலவீனத்தை குறிவைப்பவன் உங்கள் நண்பன் அல்ல. நம்பிக்கை உள்ள மனம் என்றும் சாந்தமாக இருக்கும். நம்பிக்கையற்ற மனமே ஆர்ப்பரிக்கும். வழிகளை பற்றியே யோசித்துக் கொண்டு இருந்தால் நீ வாழ வேண்டிய வழிகளை மறந்து விடுவாய். உன் இலக்கின் மீது உன் கவனத்தை திருப்பு. எட்ட முடியாத வானம் கூட உயரம் இல்லை. நீ எட்ட வேண்டும் என்று முயற்சிக்கும் உன் தன்னம்பிக்கையின் முன்னால் நம் வளர்ச்சியை தடுக்க எப்போதும் எதிர்ப்புகள் வரும். அதை எதிர்த்து போராடினால் தான் முன்னேறி செல்ல வேண்டும். வெற்றியாளரின் பாதையில் சென்று விரைவில் வெற்றி அடைவதை காட்டிலும் உனக்கென ஒரு பாதையை உருவாக்கு. அதில் நம்பிக்கையுடன் பயணப்படு. நிச்சயமாக வெற்றி உன்வசமே. உங்கள் வாழ்க்கையை அழகாக மாற்ற வேறு ஒருவரை தேடிக்கொண்டே இருக்காதீர்கள். உங்கள் வாழ்க்கையை அழகாக மாற்ற உங்களால் மட்டுமே முடியும். உடைந்து போன நிலையிலும் அடுத்த அடியை உங்களால் எடுத்து வைக்க முடியும் என்றால் எவராலும் உன்னை தோற்கடிக்க முடியாது. அவன் சரியா இவன் சரியா என்று ஆராய்வதை விட நாம் சரியா என்று நமக்குள் ஆராய்வதே சிறந்தது. நிலைமை மாறினாலும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்பது பொய். மகிழ்ச்சியாக இருந்தாலே நிலைமை மாறிவிடும் என்பதே உண்மை. மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லும் போது இருக்கும் தைரியமும் தெளிவும் தனக்கு ஆறுதல் தேவைப்படும் போது இருப்பது இல்லை. கடந்த கால நினைவுகள் கவலையை மட்டுமே தரும். எதிர்கால நினைவுகள் பயத்தை மட்டுமே தரும். இந்த நொடியை அனுபவித்து வாழ்வது மட்டுமே இன்பம் தரும். தனிமை தருகின்ற வழியை விட கடந்த கால கவலைகளும் எதிர்கால பயங்களும் கொடியது. விடியும் என்ற நம்பிக்கையில் உறங்கப் போகும் நீ முடியும் என்ற நம்பிக்கையில் எழுந்திரு. அனைத்தையும் சாதிக்கலாம். என்ன செய்ய வேண்டும் என்று முடிவெடுப்பது போன்றே என்ன செய்யக்கூடாது என்று முடிவெடுப்பதும் முக்கியம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஒருவரை தண்டிக்க விரும்பினால் அவருக்கு மன்னிப்பை கொடுங்கள். மன்னிப்பையை விட அதிகபட்ச தண்டனை வேறு எதுவும் இல்லை. பாராட்டியவர்களை விட அவமானப்படுத்தியவர்களே அதிக வெற்றியாளர்களை உருவாக்கியிருக்கின்றார்கள். அதனால் அவமானங்களை கண்டு ஒருபோதும் வருந்தாதீர்கள். இதுவரை நடந்ததை யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என யோசிப்பவர்களே வாழ தெரிந்தவர்கள். எந்த அளவுக்கு உயர வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த அளவுக்கு கடுமையான சோதனைகளை கடந்து செல்ல உன்னை நீயே தயார் செய்து கொள்.
மகிழ்ச்சி ஒன்றையே இலக்காக வையுங்கள். கிடைக்கும் இடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும், இல்லாத இடத்தில் கொடுத்துவிட்டு செல்லுங்கள். இன்மையில் பயன் பெற பணத்தையும், மறுமையில் பயன் பெற புண்ணியத்தையும் சேமித்து வையுங்கள். உனக்குள் ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது, அதை எப்பொழுதும் அணையாமல் பார்த்துக்கொள். அதுதான் உன் சுய அறிவு. சோகமாய் இருப்பதற்கும் விளக்கம் கொடுப்பதை விட்டுவிட்டு புன்னகையை வெளிப்படுத்த முயற்சி செய்யுங்கள். சொந்த காலில் நின்றாலும் அடுத்தவர்களையும் கொஞ்சம் மதிக்க கற்றுக்கொள். ஏனெனில் சொந்த காலில் யாரும் சுடுகாட்டுக்கு போக முடியாது. இதுவரை நடந்ததை யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என்று யோசிப்பவர்களே வாழ தெரிந்தவர்கள். நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று யாரையும் தீர்மானித்து விடாதீர்கள். யாரையும் தலைகீழாக புரட்டி போடும் வல்லமை சூழ்நிலைக்கு உண்டு. பிறருக்கு கொடுப்பதற்கு எதுவும் இல்லை எனில் கனிவான வார்த்தைகளையாவது பேசுங்கள். சோதிப்பது காலமாக இருந்தாலும் சாதிப்பது நீயாகவே இரு. அவமானப்படும் போது அவதாரம் எடு, வீழ்கின்ற போது விஸ்வரூபம் எடு, புண்படுகிற போது புன்னகை. வாதாடுவதை விட வாழ்ந்து காட்டு. உன் செயல்களோடு தொடர்பு இல்லாதவர்கள் மீது கோபத்தை வெளிப்படுத்தாதே. அது வார்த்தைகளால் நீ செய்யும் பெரும் பாவமாகும். காலங்கள் மாறினாலும் நம்மை மகிழச் செய்தவர்களை கலங்கச் செய்யும் அளவுக்கு நம் மனம் மாறக்கூடாது. 10 நண்பர்கள் கற்றுத் தருவதை ஒரு எதிரி கற்றுத் தருவான். 10 எதிரி கற்றுத் தருவதை ஒரு நம்பிக்கை துரோகி கற்றுத் தருவான். சோர்வடைந்து விடாதே. வாழ்க்கை நீ எதிர்பார்க்காத நேரத்தில்தான் பல ஆச்சரியங்களை கொண்டு வந்து சேர்க்கும். முயற்சி கடுமையாக இருந்தால் வெற்றி எளிதாக இருக்கும். வேடிக்கை பார்க்கும் கூட்டத்திற்கு பாதிக்கப்பட்டவரின் வழிகள் புரியாது. அனுபவம் அதிகரிக்க அதிகரிக்க உதடுகள் தன் பேச்சை நிறுத்திக் கொள்கிறது. உங்கள் இலக்குகளில் கவனம் இருந்தால் போதும். கல்லெறிபவர்கள் கட்டாயம் ஒரு நாள் ஓய்வெடுத்து விடுவார்கள். கோபம் எல்லோருக்கும் திமிராகத்தான் தெரியும், ஆனால் யாருக்கும் தெரிவது இல்லை அது வேதனையின் வெளிப்பாடு என்று. இறுதியில் எல்லோருக்கும் வேறு நினைவுகளாக மட்டுமே இருக்க போகின்றோம். இயன்றவரை மற்றவர்களுக்கு நல்ல நினைவுகளை மட்டுமே பரிசளிப்போம். உலகம் உன்னுள் உள்ளது, நீயோ வேறு எங்கோ தேடுகிறாய். உன் வாழ்க்கை உன் கையில். நேற்று வந்த மேகங்கள் இன்று வானில் கிடையாது. இன்று வந்த சோகங்கள் நாளை நம்மை தொடராது. குடையும் மனமும் விரிந்தால்தான் பயன் தரும். பணிந்து நிற்பவனை விட துணிந்து நிற்பவனே வாழ்க்கையில் வெற்றி பெறுகின்றான். தினமும் காலையில் நாம் புதிதாக பிறக்கின்றோம் என்று நாம் எதை செய்கிறோம் என்பதுதான் மிகவும் முக்கியமானது. மற்றவர்கள் அசந்து போகும்படி வாழ்வது அல்ல வாழ்க்கை. நாம் ஆசைப்பட்டது போல் அமைதியாக, நிம்மதியாக, மகிழ்ச்சியாக வாழ்வதே வாழ்க்கை. யார் என்ன சொல்வார்கள் என்று நீ நினைக்கும் ஒவ்வொரு நொடியும் உன் அழகான வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்கின்றாய். எதிரி பலவீனமாக இருக்கும் போது தாக்குவதை விட அவனுக்கு உதவி செய்பவனே மிகப்பெரிய வீரன். பழக்கப்பட்ட மனம் பழுதடைந்த பாதையிலும் பக்குவமாக செல்லும். பலருக்கு அது அறிவுரைகளையும் சொல்லும். எப்போதும் மறக்காமல் இருப்பது அன்பு அல்ல. என்ன நடந்தாலும் வெறுக்காமல் இருப்பதுதான் உண்மையான அன்பு. சில ஏமாற்றங்கள் சங்கடத்தை கொடுத்தாலும் அது உன்னை சரி செய்து கொள்ள உதவும். வருந்தாதே. கலகம் செய்ய விரும்புவோர் தாங்கள் ஒரு நாள் அழிந்து போவோம் என்பதை அறிவது இல்லை. அறிந்தவர்கள் கலகம் செய்வது இல்லை. பதிலுக்கு பதில் பேசுபவர்கள் அறிவாளிகளும் அல்ல. மௌனமாய் விலகி இருப்பவர்கள் முட்டாள்களும் அல்ல. நீ அன்பாய் இருக்கின்றாய் என்பதை விட உண்மையாக இருக்கின்றாய் என்பதே முக்கியம். ஏனெனில் அன்பை விட அதிக மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது உண்மை. பிறரிடத்திலிருந்து உன்னை வெல்லும் ஆயுதம் உண்மையும் பொறுமையுமே. வாழ்க்கையில் வருந்துவதற்கும் திருந்துவதற்கும் சில இடங்களில் அடிபட்டுதான் ஆக வேண்டும். இளமையின் தேவைக்கு 1000 துணை கிடைக்கும். முதுமையின் தேவைக்கு வாழ்க்கை துணை மட்டுமே இருக்கும். உனக்கு முக்கியத்துவம் கொடுக்காத எவரிடத்திலும் பேசாதே. உன் வார்த்தையை காட்டிலும் உன் அமைதி உனக்கு அதிக மதிப்பை கொடுக்கும். கொடுப்பவன் இறைவன் என்பதை உணர்ந்து கொண்டால் கிடைப்பது எதுவும் தாழ்வாக தெரியாது.
விழுந்த அடிகளை படிகளாக நினைத்தால் எந்த உயரத்தையும் தொட்டுவிடலாம். தடைகள் இல்லாத பாதையில் நடக்கும் போதெல்லாம் நினைத்துக்கொள், யாரோ தடைகளை உடைத்து போட்ட பாதையே இதுவென்று. விட்டு செல்வதை விளையாட்டாக போட்டியாக வைத்தால் இங்கு பங்கு பெற பல பேர் வருவார்கள். யாருக்குமே பிடிக்காதவர்களாய் நீங்கள் மாறிப்போவதற்கு ஒரே காரணம்தான், நீங்கள் நேர்மையாக இருக்கின்றீர்கள். பணத்தை போலவே அன்பும் சிலரிடம் இன்று இருக்கும், நாளை இருக்காது. இலக்கு ஒன்றை மட்டுமே நினைவில் வைத்து பயணம் செய். வழியில் இருக்கும் கருங்கல்லும் கரைந்துவிடும்.